friends, welcome to நம்ம வீடு. இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் அறையில நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா சேனைக்கிழங்குல குழம்பு எப்படி செய்யறாங்க நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆமாங்க, நாம இன்னைக்கு சேனைக்கிழங்கு குழம்பு எப்படி ரொம்ப ஈஸியா ரொம்ப சுவையா வைக்கிறது தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இது ரொம்பவே நல்லா இருக்குங்க. நான் ஆல்ரெடி சேனைக்கிழங்கினுடைய பயன்கள் பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ சேனைக்கிழங்கு ரொம்ப 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 நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த சேனைக்கிழங்கை வந்து சாப்பிடலாம். நம்மளுடைய உடலுக்கு வந்து அது ரொம்பவே நல்லது. இது வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நம்மளுடைய உணவு இதுல வந்து இதை சேர்த்திக்கலாங்க. இந்த சேனைக்கிழங்கினுடைய பயன்கள், அது இல்லாம சேனைக்கிழங்கு வறுவல், அந்த சேனைக்கிழங்கு கட்லெட் எப்படி செய்யறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்கை வந்து ஐ பட்டன்ல தரேன், போய் செக் பண்ணி பாருங்க எப்படி செய்யறதுன்னு. ரொம்ப நம்ம ஈஸியா செய்யலாம். நாம இன்னைக்கு சேனைக்கிழங்கு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாங்க. நான் ஃபர்ஸ்ட் சேனைக்கிழங்கு எடுத்து அந்த மேல இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டுங்க இந்த மாதிரி வந்து பீசஸா கட் பண்ணியிருக்கேன். இது வந்து புளித்தண்ணி. இந்த புளித்தண்ணியில வந்து நான் ஊற வச்சிருக்கேங்க. ஒரு 20 நிமிஷமா அந்த புளித்தண்ணியில ஊறுது. இந்த புளித்தண்ணியில ஊறிச்சு அப்படின்னா அந்த கிழங்கு வந்து நாக்கு அரிப்பு ஏற்படாது. ஸோ அதனால நான் வந்து புளித்தண்ணியில வந்து ஊற வச்சிருக்கேன். இப்ப அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தேங்காய் வந்து எடுத்திருக்கேங்க. தேங்காய் வந்து நான் ஒரு அரை மூடி தேங்காயை இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சிருக்கேன். அடுத்தது சின்ன வெங்காயம் ஒரு 5 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு பட்டை ஒரு 4 கிராம்பு எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து எடுத்திருக்கேங்க. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா பூண்டு ஒரு 10 பூண்டு பற்கள் எடுத்திருக்கேன். ஒரு 2 தக்காளி வந்து கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகாய் வந்து 2ஆ கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து வெங்காயம் இதெல்லாம் வந்துட்டு லைட்டா வதக்கிட்டு அரைக்க போறேன். ஸோ அதுக்காக நான் வந்து இப்போ ஒரு கடாய் வச்சிருக்கேன். இப்போ இந்த கடாய் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இதுல வந்துட்டு நான் பட்டையும் கிராம்பு சோம்பு இது 3ஐயும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ பாருங்க, பட்டை கிராம்பு சோம்புங்க இதை ஆட் பண்ணிட்டு அடுத்தது சின்ன வெங்காயத்தையும் நம்ம இது கூடயே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, சின்ன வெங்காயத்தையும் நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால நான் சின்ன வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை லைட்டாக நம்ம வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம லைட்டாக வந்து ஆயிலும் வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நான் லைட்டாக வந்து ஆயிலும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆயிலும் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதை நம்ம லைட்டாக நல்லா வதக்கிக்கலாங்க. லைட்டாக கொஞ்சம் கலர் சேஞ்சஸ் ஆகும்போது நம்ம இது கூட தேங்காயும் வந்து இது பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகம் ஆயில் விட தேவையில்லை, ஏன்னா தேங்காயும் நம்ம இது கூடயே போட்டு நல்லா வதக்க போகிறோம். ஸோ அதனால வந்து ரொம்ப ஆயில் வந்து தேவையில்லைங்க. இந்த மாதிரி லைட்டாக வதக்கிட்டு இப்போ பாருங்க கொஞ்சம் வந்து கலர் சேஞ்சஸ் ஆயிருக்கா. இப்போ இது கூட வந்துட்டு நான் தேங்காய் துருவல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு வந்து குழம்பு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேங்காய் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். இப்போ பாருங்க, இந்த தேங்காய் துருவலையும் வந்து நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. இந்த தேங்காய் வந்து கொஞ்சம் கலர் வந்து சேஞ்சஸ் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகணும். இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறமா நாம் இதை வந்துட்டு ஆற வச்சு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அடுத்து அதே தேங்காய் எல்லாத்தையும் நான் ஒரு பிளேட்ல மாத்திருக்கேன். இப்போ அதே கடாய் வச்சிருக்கேன். இப்போ இந்த கடாயில வந்து நான் நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. குழம்பு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த எண்ணெயும் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ இதுல வந்து நான் கடுகு வந்து கொஞ்சமா கடுகு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு வந்து நல்லா பொரியட்டுங்க. இப்போ கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதுல வந்து நான் பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட போடலாம், இன்னும் இந்த மாதிரி முழுசா கூட போடலாங்க. அடுத்தது 2 பச்சை மிளகா, அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு லைட்டா நம்ம இதை வதக்கிக்கலாம். இப்போ பாருங்க, நான் லைட்டா வந்து இதை வதக்கிக்கிறேன். இப்போ இதுல வந்து நம்ம வெங்காயத்தையும் வந்து இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயத்துல ஒரு 1/2 வெங்காயம் போட்டிங்கன்னா கூட போதும், அதிகமாக தேவையில்லை. நான் ஒரு அரை வெங்காயம் வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, வெங்காயத்தையும் போட்டுட்டோம். இப்போ இது ரெண்டையும் நம்ம நல்லா வதக்கி விடலாம். இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. நான் இப்போ இது கூட வந்து கொஞ்சமா வந்து மஞ்சள் தூள் வந்து கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ மஞ்சள் தூள் போட்டு இப்போ மஞ்சள் தூளையும் வந்துட்டு வெங்காயம் எல்லாமே வந்து ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க.
இப்போ பாருங்க ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கட்டிட்டேன். இப்போ அடுத்தது கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி வந்து நான் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்னைக்கு ஒரு 2 தக்காளி பழம் வந்து ஆட் பண்றேங்க. நான் புளி தண்ணி இதெல்லாம் எதுவுமே நான் வந்து இது கூட ஆட் பண்ண போறது இல்லை. ஸோ அதனால நான் வந்து தக்காளி வந்து 2 பழம் வந்து எடுத்திருக்கேன். இப்போ நார்மல் சைஸ்ல ஒரு 2 தக்காளி பழம் வந்து எடுத்திருக்கேங்க. நான் இன்னைக்கு புளி ஊத்தாம தான் நான் வந்து இந்த குழம்பு இன்னைக்கு நான் வைக்க போறேன். இப்போ பாருங்க தக்காளி எல்லாமே வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இது கூட வந்துட்டு மிளகாய் தூள் இதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். இது வந்து வரமிளகாய் தூளுங்க. வரமிளகாய் தூள் வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் வந்து எடுத்திருக்கேன். அடுத்தது காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. அடுத்தது கொத்தமல்லி வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள்னா 2 ஸ்பூன் வந்து கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது 3 ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம இது ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது நம்ம வதக்கி விட்டுட்டோம். இப்போ அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உப்பும் போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம காய் வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, புளி தண்ணியில் ஊற வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த காய் வந்து கிழங்கு வந்து நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க இந்த சேனக்கிழங்கு வந்துட்டு நான் இது கூட வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா ஆட் பண்ணிட்டு இப்போ இதை நம்ம நல்லா கிளறி விடலாம். இப்போ பாருங்க இந்த மசாலா இந்த கிழங்கு எல்லாமே வந்து ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து நம்ம இது வந்து கிளறி விடலாம். ஸோ காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்க வரமிளகாய் தூள் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து 1 ஸ்பூன் வரமிளகாய் தூளும் 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு வந்து காய் வந்து ஃபர்ஸ்ட் வேகணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இது கூட தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ காய் வேகிற அளவுக்கு நம்ம இது கூட தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா இதை கிளறி விடுங்க. இப்போ பாருங்க ஒன்னோட ஒன்று நல்லா இதாகிற அளவுக்கு நான் நல்லா கிளறி விடுறேன். ஸோ காய் ஃபர்ஸ்ட் நல்லா வெந்துடட்டும். காய் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இது கூட தேங்காய் வந்து அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க. பாருங்க நான் ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சிடுறேன். இப்படியே ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறம் காய் வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்றேன். இப்போ பாருங்க ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ எண்ணெய் எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா பிரிஞ்சு போய் இருக்குது. ஸோ வந்து காய் மட்டும் வெந்துருச்சான்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ காய் வெந்துச்சான்னு கிழங்கு எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக இந்த மாதிரி அழுத்தினீங்கன்னா ஸ்பூன் வந்து இறங்குச்சு அப்படின்னா நமக்கு காய் வெந்துருச்சுங்க. பாருங்க காய் வந்து வெந்துருச்சு. இந்த மாதிரி காய் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இது கூட வந்துட்டு இந்த வெங்காயம் தேங்காய் இதெல்லாம் வந்துட்டு வறுத்தம் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு நம்ம மிக்சியில போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த பேஸ்ட்டை வந்து நான் இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க தேங்காய் வெங்காயம் விழுத வந்து நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணிட்டு அந்த மிக்ஸி ஜார்லயே கொஞ்சமா நம்ம தண்ணியை ஆட் பண்ணி தண்ணியும் வந்து இது கூட ஊற்றிக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்துட்டு அதனுடைய கன்சிஸ்டன்ட் தகுந்த அளவுக்கு நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ தண்ணி எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம நல்லா ஒன்னோட ஒன்று நல்லா கிளறி விடலாம். பாருங்க ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நான் கிளறி விடுறேன். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் வந்து இருக்கட்டுங்க. தேங்காய் ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, அது நல்லா ஒரு கொதி வரட்டும். ஸோ இன்னொரு 5 மினிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து குழம்பு வந்து ரெடி ஆயிரும். இப்போ பாருங்க கொதிக்கிற ஸ்டேஜ் ஆகுது. இப்போ வந்து நான் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். இன்னொரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்றேங்க. பாருங்க நல்லா கொதிக்குது. ஸோ குழம்பு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான மெத்தடு தாங்க. அந்த குழம்பினுடைய தேங்காய் ஸ்மெல்லினுடைய பச்சை போயிடுச்சு. ஸோ ரொம்பவே வந்து கிரேவி வந்து நல்லாவே வந்திருக்குது பாருங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். நீங்களும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவும் பிடிக்கும் நான் நம்புறேன்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, நம்மளுடைய சுவையான சேனைக்கிழங்கு குழம்பு வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்பவும் சுவையா இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.